அனைவருக்கும் வணக்கம். நான் வஞ்சிக்கொடி இளங்கோவன் பேசுகிறேன். உங்களை எல்லாம் திருப்பி சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை மூலிமா அறம் விருதுகள் வழங்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது நம்ம கேஆருக்கு கிடைச்சிருக்கு. இதை பியூலிருந்து டாக்டர் ஆஷா அவர்கள் தான் நாமினேட் பண்ணாங்க. நம்ம அலுமினியிலேருந்து நம்ம இது வரைக்கும் கேஆர் எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபினான்சியலாக, மெடிக்கல் ஹெல்ப்பு, எஜுகேஷனுக்கு, ஜாபுக்கு, விசாவுக்கு, இந்த மாதிரி என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம். அந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம தான் கொடுத்தோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்ஹெச்எஸ் அலுமினி அசோசியேஷன்லேருந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கிடச்சிருக்கு. அட்டல் ஃபவுண்டேஷனில் மனித விருதுகள் வழங்கும் சாதனையாளர் விருது கிடச்சிருக்கு. கொங்கு வெள்ளாள கவுண்டர் குழுமம் வழங்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைச்சிருக்கு. முத்துலட்சுமி நினைவு அறக்கட்டளை திருநெல்வேலி வழங்கும் சித்திரை ஒளி விருது அதுவும் வாங்கியிருக்காங்க. இப்போது அறம் செய்ய விரும்ப அறக்கட்டளை மூலயமா அறம் விருதுகள் வழங்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது அது கிடைச்சிருக்கு. இந்த விருது வந்து இப்போது May 25 கார்த்தி கேஆர் தம்பி கார்த்தி அவங்க தான் வந்துட்டு சென்னையில் ரிசீவ் பண்ணது. பாகிராஜ் சாரும் ஞானசம்பந்தன் சார் அவங்க 2 பேரும் தான் இணைஞ்சு இந்த விருது கொடுக்கறதா இருந்துச்சு. பட் பாகிராஜ் சாருக்கு ஒரு அவரோட ஒர்க்னால கொஞ்சம் தாமதமாக வந்தார். ஸோ ஞானசம்பந்தன் சார்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். பட் கேஆர் எப்போ வந்து இந்தியா வர்றாங்களோ அப்போ டாக்டர் ஆஷா அவர்கள் வந்து பாகிராஜ் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க கேஆர் மீட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம அலுமினி சார்பாக, நம்ம அலுமினியில் இருக்கிற எல்லாத்தினுடைய சார்பாக நான் கேஆருக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கேஆர் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குது. பட் நீங்கள் இன்னும் பெரிய பெரிய அவார்டு, பெரிய பெரிய ரெகனைசேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உங்களுக்கு தான் கேஆர். ஒரு அஸ் அ ஹியூமனாக ஒரு லைஃப் வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். எப்படி வந்து ஒரு வாழ்க்கைனா வந்து ஒரு நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் உபயோகமாக, ஒரு மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி, இந்த சொசைட்டிக்கும் ஹெல்ப் பண்ணி, அவங்களையும் உயர்த்தி தானும் உயர்ந்து ஒரு வாழ்க்கையை வந்து லீட் பண்ணுறங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போவுமே வந்து மற்றவன்ட்டு நம்ம பேசுகிறப்போ நிறைய வந்து சொல்லுவாங்க, இது என்கிட்ட வந்து பணம் இருந்திருந்தால் இதை பண்ணியிருந்துருக்கலாம், என்னோடய சூழ்நிலை சரியாக இல்லை, எனக்கு ஒரு வேலை இல்லை, எனக்கு அப்பா அம்மா இல்லை, லைஃப் பார்ட்னர் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, ஸோ இதெல்லாம் இருந்திருந்தால் நான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பேன், நான் இன்னும் வந்து சொசைட்டிக்கு பெட்டராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பேன், நான் என்னென்ன நிறைய நல்லா உயர்த்தி இருந்திருப்பேன், அந்த மாதிரி நிறைய வந்து கமெண்ட்ஸில் நம்ம கேட்டுருக்குறோம். பட் உங்களுடைய கேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து பணம் இல்லை, ஒரு நல்ல சூழ்நிலையெல்லாம் இல்லை. ஏன்னா சாதாரண ஒரு விவசாய குடும்பம்தான். ஸோ அள்ளி கொடுக்குற அளவுக்குலாம் அங்கே நம்மகிட்ட இருக்காது. அம்மா இல்லை, நீங்கள் நினச்ச படிப்பும் படிக்க முடியலை. பட் இத்தனை இருந்தும் உங்கள்கிட்ட வந்து பெஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு பில்லராக இருந்தது என்ன தெரியுமா, உங்களுடைய நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கை மேலே, இந்த லைஃப் மேலே இருந்த நம்பிக்கை, இந்த யூனிவர்ஸ் மேலே, உங்கள் மேலே, உங்களை சுற்றி இருந்தவங்க மேலே இருந்த நம்பிக்கை, அது பெருசுங்க கேஆர். எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளே நம்பணும். ஏதாவது ஒன்று நம்மளால் பண்ண முடியும்னு நம்பணும். நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அதுக்கு கரெக்டாக ஒத்துழைச்சா தான் நம்ம அதை பண்ணுவோம். எப்போவுமே அப்படி தான் நடக்கும். பட் அவ்வளோ ஒர்ஸ்டான ஒரு இதுலேயும் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை நம்புனீங்க. அடுத்தது ஹார்ட் ஒர்க்கு. எவ்வளோ அது நீங்கள் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த விடாமுயற்சி. அடுத்தது உண்மை. ஒரு ட்ரஸ்டபுளான பர்சனாக இருப்பீங்க. எல்லாத்துக்குமே உண்மையாக தான் இருப்பீங்க. உண்மை மட்டும் தான் பேசுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி உங்கள்கிட்ட. ஸோ இதெல்லாம் தான் உங்களை வந்து பெஸ்ட்டாக வந்து உயர்த்தி கொண்டு வந்துருக்கிறது. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் தான் கேஆர். நீங்கள் வந்து ஒரு கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்திருக்கீங்க. எப்படி
நம்ம அஹ், ஒரு எதுவுமே இல்லைனாலும் ஒருத்தர் வந்து லைஃப்பில் முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு நீ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு உங்களை மாதிரி வந்து ஒரு பர்சனாக மோட்டிவேட் பண்ணுறதுலாம் வந்து சான்ஸே இல்லை. ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பீங்க. அப்படின்னா நீ என்ன படிச்சிருக்க, 10th 12th என்ன மார்க் வாங்கியிருக்க, என்ன டிகிரி வாங்கியிருக்க, எங்கே வேலை செஞ்ச, ஃபேமிலி எப்படி, என்ன சுச்சுவேஷன் அங்கே. ஸோ இதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்க, ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்க. அந்த ஃபீட்பேக்கில் தான் நம்மளுக்கு தெரியும், ஓ நம்மகிட்ட இவ்வளோவெல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கா, நம்மகிட்ட இவ்வளோ குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கா, ஸோ இந்த குவாலிட்டிஸ் வச்சு நம்ம இவ்வளோலாம் முன்னேறலாமா. நீங்கள் சொல்கிறது அப்படி தான் சொல்லுவீங்க, பார் இதெல்லாம் உங்கள்கிட்ட பாசிட்டிவாக இருக்குது, இவ்வளோ இது வந்து உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த வேலையில் நீ பண்ணினா இந்த லெவலில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன்லாம் வந்துட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பர்சனை நம்ம அப்சர்வ் பண்ணணும், அவங்ககிட்ட டீப்பாக போயிட்டு அவங்களுடைய பாசிட்டிவ் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பேசணும். அட்வைஸுங்கிறது எல்லாருமே கொடுக்கலாங்க. நீ இதை படிச்சினா அது போகலாம், அதை படிச்சினா இதை பண்ணலாம், அது எல்லாருமே ஈஸியாக கொடுத்துடலாம், அது காமனானது. ஆனால் ஒரு மோட்டிவேஷனாக அவங்க ஒரு பர்சனலைஸ்டாக பேசுறது அப்படின்னா அது உள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு பர்சன் நீங்கள். ஒரு நார்மலாக ஒரு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பையனாகட்டும் ஒரு பொண்ணாகட்டும் அவங்களுடைய இது எப்படி இருக்கும்னா ஒரு டார்கெட்டோடு இருப்பாங்க. ஒரு வேலை கிடைக்கணும், ஸோ அதுக்கு இந்த டிகிரி முடிக்கணும், அடுத்தது ஒரு வேலை, ஒரு 1 lakh அல்லது 2 lakhல ஒரு சம்பளம், ஒரு வீடு, ஒரு கல்யாணம், குழந்தை, அப்புறம் அவங்களுடைய ஸ்டடீஸு, இதோட வந்து டார்கெட் முடிஞ்சு போயிடும். அவங்களுக்கு பெருசாக அதுக்கு மேலே எதுவும் இருக்காதுங்க. பட் உங்களுடைய டார்கெட்லாம் வந்துட்டு ஒரு வேறு லெவலில் இருக்கும். எப்படின்னா ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறது, ஒரு படிக்கலான்னு நினைப்போம், படிக்க முடியாது, அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறது, பர்சனலாக ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க, பர்சனலாக ஒரு பெயினில் இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெயினில் இருக்கிறவங்க அவங்களையெல்லாம் வந்து அப்லிஃப்ட் பண்ணி உங்கள் கூட ட்ராவல் பண்ண வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்கள் டார்கெட்டாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தனியாக சந்தோஷம்னு எதுவுமே கிடையாது. பர்சனலாக எனக்கு வந்து ஒரு துணிமணி வேணும், நான் ஒரு மூவிக்கு போகணும், நான் இன்றைக்கி ஒரு டின்னருக்கு போகிறேன், இன்றைக்கி ஒரு பார்ட்டிக்கு போகிறேன், இந்த மாதிரி வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த டைமு அதில் ஆகிற ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வரும் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய பண்ணிக்கிறீங்க, பட் இது எல்லாமே நீங்கள் அந்த டைமில் எங்கே கொண்டு போய் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு. அதனால தான் உங்களை சுற்றி வந்து பீப்புள் நாளுக்கு நாள் உருவாகிட்டே வர்றாங்க. சரிங்களா. சும்மா வந்துட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னால் பீப்புள் வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க. சரி, இன்றைக்கி எல்லாமே வந்து விசிபிள், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஸோ அதை வந்து நம்ம வாயில் மட்டும் பேசினா யாரும் வந்து அதை நம்ப மாட்டாங்க, நாம் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க விசிபிளாக பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, சொசைட்டிக்கு என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து விசிபிளாக அவங்க பார்க்குறாங்க. ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் எடுத்தால் கூட எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பட் அதில் எல்லாத்தையுமே மீறி உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நிறைய டைம் வந்து நீங்கள் மட்டுமே போட்டு அதை ட்ரஸ்ட் பேரில் இந்த ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம், இந்த ஆளுமையிலேருந்து கொடுக்குறோம்ல நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஸோ இதெல்லாம் தான் கேர் உங்களை வந்து வளர்த்திக்கிட்டே வந்தது. உங்களை வந்து நினச்சோம்னாவே டக்குன்னு வந்து மைண்டில் என்ன ஓடு தெரியுங்களா, அந்த 4 சட்டை, அந்த ப்ளூ கலரு, அந்த ரெட் கலரு, அந்த பிளாக் கலரு, அந்த க்ரீன் கலரு, இந்த 4 சட்டை தான். எல்லாமே கிழிஞ்சு தான் இருக்கும், ஃபேடாக இருக்கும். அப்புறம் பழைய ரெட் கலர் கிழிஞ்சு போன அந்த ஷூ, அந்த பிஞ்சு போன அந்த இயர்ஃபோனு. ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ உங்களுக்குன்னு நீங்கள் எதுவும் புதுசாகவோ அல்லது பெஸ்ட்டாகவோ வாங்கியோ அல்லது செலவு பண்ணியோ நாங்கள் பார்த்ததே இல்லை. அது எல்லாமே வந்து சத்தமில்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு குழந்தைக்கோ அல்லது படிப்புக்கோ அல்லது மெடிக்கலுக்கோ அல்லது ஏதாவது ஒரு தேவைக்கோ ஒரு சொசைட்டிக்கோ கான்ட்ரிபியூட் பண்ணி தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். உங்களை வந்து என்ன சொல்லலான்னா, ஹெல்ப் பண்ணாலும் மற்றவங்கள வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப்பில் வந்து நம்மளுக்கு எது ரிஸ்க் இருக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அட்வைஸோ அல்லது ஒரு மாரல் சப்போர்ட்டோ ஒரு ஃபினான்ஷியலோ, பட் எதுலேயுமே வந்து ரிஸ்க் எடுக்காமல் தான் பண்ணுவாங்க. அவங்க சேஃபான்னு பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. பட் நீங்கள் எடுக்கிற
ரிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு, உங்கள் ஜாப் அஃபெக்ட் பண்ணியிருக்கு, ஃபினான்ஷியலாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இத்தனை இதையும் தாண்டி தான் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப்பே பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பட் அதில் என்னென்னா, அப்படி ஹெல்ப் எடுத்தவங்க கூட வந்து உங்களுக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. பட் ஹெல்ப் எடுத்தவங்களாவது அதை பண்ணியிருந்துருக்கலாம். பட் அதுவும் இல்லை. பட் நீங்கள் என்றைக்குமே அந்த ஹோப்பை நான் விட்டதும் இல்லை. நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணுறது இல்லாமல் எப்பவுமே வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்னால் வந்து இவ்வளோ தான்ப்பா முடிஞ்சுது, உங்களால் முடிஞ்சுன்னா இதை பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஓகே ஃபினான்ஷியலாக முடியலையா, ஓகே இந்த வேலையாவது செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அவர் வந்து நான் பண்ணதான் பேசுகிறாரு அப்படின்ட்டு. கிடையாது. 2 வகை இருக்குங்க. ஒருத்தர் வந்து நம்ம பண்ண ஹெல்ப்பை சொல்கிறோன்னா அதில் 2 வகை இருக்குது. ஒன்று தற்பெருமை பேசுறது, இன்னொன்று வந்து அதை மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுறது. நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சது இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறது. நீங்கள் 2வது வகை. அது வந்து அது கண்ணாடிங்க. நம்ம ஒரு உலகத்தை பார்க்குறோன்னா கண்ணாடி பிளெயினான கண்ணாடி இருந்ததுன்னா தெளிவாக தெரியும். நம்ம கலர் கலராக போட்டுட்டு பார்த்தோம்னா கலர் கலராக தான் தெரியும். ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் எதுவும் மனசில் எடுத்துக்காதீங்க. அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அதெல்லாம் விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெஸ்ட்டு லீடருங்க. அதாவது வந்து லீடருங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளை பற்றி யோசிக்காமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து யோசிக்கணும். நீங்கள் எப்போவுமே அப்படி தான். உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அப்படின்னா அந்த 4 பேர் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் நீங்கள் அப்படி தான் வச்சுருப்பீங்க. அப்பா, அம்மா எல்லாத்தையுமே ஒரு என்ன சொல்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து உங்கள் ஃபேமிலியாக தான் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு லீடர் மெட்டீரியல் இருப்பீங்க. உங்களுக்கு இது இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். பட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Wishing you all the best on behalf of PMHS alumni. All the best, KR. Take care.